அதாவது ஒரு படத்தோட ஆடியோ லான்ச்சோட சீஃப் கெஸ்ட் அப்படின்னா அந்த ஆடியோ லான்ச் ஆரம்பிக்கும் போதே போயிருக்கணும். கடைசி வரை இருந்து கடைசியாக அந்த ஒட்டுமொத்த டீமையும் பற்றி பேசி கௌரவிச்சுட்டு வரணும். சரி, முதல்ல தான் போக முடியல அப்படின்னா நிகழ்ச்சியோட பாதியிலேயாச்சும் போய் கடைசி வரை இருந்துட்டு வரணும். ஆனால் போன வருஷம் நடந்த இந்தியன் 2 படத்தோட ஆடியோ லான்ச் வந்து சீஃப் கெஸ்ட் நம்ம சிம்பு சென்னை நேரு சேர்த்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஆனால் சிம்பு போனதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:30க்கு மேலே போனார். நிகழ்ச்சி முடிகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. விசாரிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுது, எப்பா அவர் மணிரத்னத்தோட தக் லைஃப் ஷூட்டிங் நடந்துச்சு, அதுவே கமல் படம் தான், சிம்புவோட போர்சஸை எடுத்தாங்க. ஸோ அதை முடிச்சு கொடுத்து வரதுக்கு லேட் ஆகிடுச்சுப்பா, இப்படி ஏன் வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்லாம் வந்து விளக்கம் கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு சம்பவம் வணங்கான் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துருச்சு. நமக்கே தெரியும், பாலா 25 நிகழ்ச்சியாக இது வந்து மாறி இருக்கு. ஸோ பாலாவை பாராட்டுவதற்கு நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு நினச்சோம். பட் சூர்யா அவர்கள் வந்து வந்திருந்தார் அவருடைய அப்பா சிவகுமாரோடு. ஆனால் பாருங்கள், இன்னொரு சீஃப் கெஸ்ட்டு நம்ம எஸ்கே சிவகார்த்தியன், 2 பேரும் அப்படிங்கும்போது சூர்யாவும் சிவகார்த்தியனும் ஒரே டைமில் வந்து பக்கத்து சேரில் உட்காந்து 2 பேரும் அளவலாகுவாங்க, பேசிக்குவாங்க, ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் அந்த ஸ்டில்லை எடுத்து போடுவாங்க. 2 பேரும் பரஸ்பரம் அமரனை பற்றியும் கங்குவை பற்றியும் பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவாங்க. பாலாவை பற்றி சூர்யா கிட்ட சிவகார்த்தியன் நிறைய கேட்டுக்குவார் அப்படிலாம் நினச்சாங்க. ஆனால் அது நடக்கவே கிடையாது. ஏன்னா சூர்யா இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போதே 6:30-7 மணிக்கு வந்தார். உடனே பார்த்தீங்கன்னா வந்த உடனே மேடைக்கு போயிட்டு அவரோட அப்பா சிவகுமார் கூட மேடைக்கு போய் பாலாவை கௌரவிச்சுட்டு பாலாவை பற்றி புகழ்ந்து பேசிட்டு வணங்கானை பற்றி வாழ்த்திட்டு அவர் பாட்டுக்கும் கிளம்பி போயிட்டார். அப்போவே வந்த வயதே கிளம்பிட்டார் பாராட்டி பேசிட்டு. பட் சிவகார்த்தியன் வரவே இல்லை. சரி, என்னடா வருவார் பார்த்தா கடைசியாக ஒரு 9 மணி சுமாருக்கு வந்து சிவகார்த்தியன் அந்த மேடைக்கு வராரு. கூடவே ஜிவி பிரகாஷ் அப்புறம் அருண் விஜய் எல்லோரும் வந்து பேசுனாங்க. எல்லோரும் என்ன நினச்சது, சூர்யாவும் சிவகார்த்தியனும் ஒரே மேடையில் இருப்பாங்க, பாலாவை பற்றி பேசுவாங்க அப்படிலாம் நினச்சாங்க. ஆனால் சிவகார்த்தியன் ஏன் லேட்டாக வந்தார், சூர்யா ஏன் வந்து முன்னாடி வந்துட்டு போயிட்டாருன்னா 2 பேருக்கும் ஆகாதோ. அதனால தான் சூர்யா சிவகார்த்தியன் வர்றதுக்கு முன்னாடியே பேசிட்டு அவசரமாக கிளம்பிட்டாருன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. இன்னொரு குரூப்பு சூர்யா வந்து போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம போவோம், அதனால தான் சிவகார்த்தியன் வந்து 9:30க்கு வந்தார் அப்படின்னு கொளுத்தி போடுறாங்க. ஆனால் 2மே உண்மை கிடையாது. சிவகார்த்தியன் வர்றதுக்கு காரணம், லேட்டாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, சுதா கொங்கோராவோட புறநானூறு படம் அந்த டைட்டில் வைக்கல, பட் அந்த படத்தோட ஷூட்டிங் தான் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ அந்த ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு தான் 9:30 ஆயிடுச்சு. இதை ஏற்கனவே அந்த வணங்கான் டீம்கிட்ட சிவகார்த்தியன் தரப்பு வந்து கன்வே பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் வந்து சூர்யாவை திட்டமிட்டு அவாய்ட் பண்ணிய எஸ்கேவோ இல்லை எஸ்கேவை திட்டமிட்டு அவாய்ட் பண்ண சூர்யாவோ அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அது இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்க வீடியோ.